Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 6th standard maths term 1 exercise 6.1ல third question பார்க்க போறோம். In the following magic triangle, arrange the numbers from 1 to 6 so that you get the same sum of all its sides. ஸோ இங்கே 1 2 3 4 5 6 பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 6 சர்க்கிள்லையுமே நமக்கு 1லேருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். எந்த ஆர்டரில் அப்படின்னு அவங்க கொடுக்கல. ஸோ அந்த நம்பர்ஸை ஃபில் பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. the same sum of all its sides. ஸோ எல்லா சைடோடைய அடிஷன் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கு. பட் நம்பருடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஓகேவா, நம்ம இதுக்கு நிறைய பாசிபிள் வேஸ் இருக்குது. ஓகேவா, அதனுடைய அடிஷன் ஈக்குவலாக வரணும், அவ்வளோதானே தவிர இந்த நம்பரை எங்கே போடணும் அப்படிங்கிற கண்டிஷன் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நிறைய வேஸ் இருக்குது. இங்கே நான் 2 பாசிபிள்ஸ் வேஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வேறு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் பாசிபிள் வேஸ் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நான் 1 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 2 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 3 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 4 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 5 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 6 இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். சரியா, ஸோ 6 சர்க்கிள்லையுமே 1 to 6 நம்பர்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ கொஷினில் கண்டிஷன் என்ன, ஒரு சைடுடைய அடிஷன் வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே நமக்கு. ஸோ சேமாக இருக்கான்னு பார்க்கலாமா. இங்கே 1 + 5 6, 6 + 3 வந்து 9. ஸோ இந்த சைடுடைய அடிஷன் வந்து எனக்கு 9 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இந்த சைடு பார்த்தோம்னா 4 + 3 7, 7 + 2 வந்து எனக்கு 9 கிடைச்சுதா. ஸோ இந்த சைடுக்கும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. தேர்டு சைடு பார்த்தோன்னா 6 + 2 8, 8 + 1 9. ஸோ 3 சைடுடைய அடிஷனுமே வந்து நமக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு வே. இன்னொரு வே நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே சேம் இதே மாதிரியே 1 to 6 வந்து இந்த சர்க்கிளில் நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். சரியா, ஸோ நான் 1 இங்கே, தென் 2 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 3 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 4 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 5 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், 6 இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். சரியா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு காம்பினேஷனை விட இது பிளேஸ் வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்குது. நம்ம கன்வீனியன்ட் தான், பட் சைடுடைய அடிஷன் ஈக்குவலாக வரணும் இல்லையா. இந்த சைடு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். 5 + 2 வந்து நமக்கு 7, 7 + 3 வந்து நமக்கு 10. ஸோ இந்த சைடுக்கு எனக்கு அடிஷன் 10 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த சைடுக்கு பார்த்தோம்னா 5 + 4 9, 9 + 1 10. ஸோ எனக்கு இந்த சைடும் 10ன்னு கிடச்சிருச்சா. தென் இந்த சைடு தேர்ட் சைடு ஆட் பண்ணலாம். 6 + 3 9, 9 + 1 10. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 சைடுடைய அடிஷனும் ஈக்குவலாக தான் வந்திருக்கு. சரியா, ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிளில் இந்த ஒவ்வொரு எட்ஜஸ்லேயும் நம்ம வேல்யூஸ் 1 to 6ல் வேறு காம்பினேஷனில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சைடோடைய அடிஷன் ஒரே மாதிரி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். சரியா, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தென் VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.